ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 days 30 மணி டிப்ஸ் சீரீஸ். இப்போது கையில் கேஷ் இருந்தால் செலவு பண்ண யோசிக்கிறோம். ஆனால் யூபிஐயில் நம்ம பே பண்ணும்போது யோசிக்காமல் பே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி டே 10 நம்ம பார்க்க போகிறது கேஷ் வெர்சஸ் யூபிஐ. யூபிஐ கெட்டதில்லை, ரொம்ப கன்வீனியன்ட், ஃபாஸ்ட், சேஃப். ஆனால் ப்ராப்ளம் யூபிஐ இல்லை, நம்மளுடைய பிஹேவியர். கேஷ் யூஸ் பண்ணும்போது ஒரு 500 ரூபா நோட்டு கொடுக்கும்போதே பெயின் ஃபீல் ஆகும். இவ்வளோ செலவாகுதே அப்படின்னு மைண்டு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஆனால் யூபிஐயில் ஸ்கேன், பே, ஃபினிஷ்ட், பெயின் இல்லை. மணி போகுதுன்னு தெரியவே தெரியாது. அதுதான் ரீசன் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறுது. நான் கூட இதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணும்போது 200 ருபீஸ் தானே, 132 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸ் ஆர்டர் பண்ணுறது வீட்டுக்கு தேவை தான். ஆனால் ஹானஸ்ட்டாக சொன்னால் அது நிறைய வாண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். அப்புறம் வேறு ஆர்டர் 99 ருபீஸ்க்கெல்லாம் வரும். ஆஃபரெல்லாம் போடும்போது யோசிக்காமல் கிளிக் ஆர்டர். அந்த மூமெண்ட்டில் அமௌண்ட் ரொம்ப ஸ்மாலாக தான் ஃபீல் ஆகும். யூபிஐயில் பே பண்ணிட்டா மணி போகுதுன்னு மைண்டுக்கு ரெஜிஸ்டரே ஆகாது. ஆனால் மந்த் எண்டில் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஒரு ஷாக். என்னடா இது 99 ருபீஸ் தானே, 132 ருபீஸ் தானே அப்படின்னு நினச்சா 2000லேருந்து 2500 ஆகிடுது. அப்போ தான் ரியல் ஃபீலிங்கே வரும். இந்த ஆர்டரெல்லாம் பண்ணாமே இருந்திருந்தா இந்த அமௌண்ட் இன்றைக்கி நம்ம கையில் சேஃபாக இருந்திருக்குமேன்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைமில் புரிஞ்சது என்னென்னா, ப்ராப்ளம் மீஷோ இல்லை, ப்ராப்ளம் ஆஃபர்ஸும் இல்லை, ப்ராப்ளம் ஸ்மால் அமௌண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி வாண்ட்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்கறது. 100 ருபீஸ், 200 ருபீஸ் சிங்கிள் எக்ஸ்பென்சஸாக பார்த்தா பெருசு இல்லை. ஆனால் ரிப்பீட்டடாக பண்ணும்போது அது சேவிங்ஸையே சாப்பிட்ரும். அதான் நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது முன்னாடியே ஒரு கொஸ்டின் நானே கேட்டுக்கிறேன். இது இல்லாட்டி நெக்ஸ்ட்டு 30 days நான் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆன்சர் எஸ்ஸுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவேன், நோனா ஆர்டர் பண்ணிடுவேன். இதே மாதிரி டெய்லி டீ, ஸ்நாக்ஸ், ஆட்டோ, ஆன்லைன் ஆர்டர் 50 ரூபா தானே, 100 ரூபா தானேன்னு யூபிஐயில் போகுது. மந்த் எண்டில் பார்த்தா என்ன இவ்வளோ செலவு அப்படின்னு ஒரு ஷாக் ஆகுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆகிற சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு கேஷ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போது 200 ரூபா தான் செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த 200 ரூபா கேஷை கையில் வச்சுக்கோங்க. 200 ரூபா தீர்ந்துருச்சா அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த டேக்கு. யூபிஐயை யூஸ் பண்ணுங்க, பட் ஒன்லி ஃபார் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு ரெண்ட்டாக இருக்கட்டும், இஎம்ஐ, பில்லு, இல்லைனா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூபிஐயை நம்ம யூஸ் பண்ணலாம். கேஷ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணும், யூபிஐ ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்மார்ட் மணி ஹேண்ட்லிங்னா கேஷும் யூபிஐயும் ரைட் பிளேஸில் யூஸ் பண்ணுறது. யூபிஐ யூஸ் பண்ணுங்க, ஆனால் யூபிஐ மைண்ட்லெஸ் ஸ்பெண்டிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் பிக் சேவிங்ஸையே க்ரியேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லியுமே மணி கிளாரிட்டிக்கான வீடியோஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.